ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது டேட்ஸ் ப்ரௌனி. ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரௌனி ரெசிபி நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நான் வந்து மைதா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு கப்பு மைதா தேவைப்படும். நம்ம இன்றைக்கி நான் பண்ணுற அளவுக்கு ஒரு கப்பு மைதா. இதில் வந்து பட்டர் ஆயில் ரெண்டும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுகர், முட்டை, அதுக்கப்புறம் டேட்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். இது வந்து பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் நட்ஸ். இது என்ன நட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேஷ்யூ, பிஸ்தா, வால்நட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பட்டரை உருக்கிட்டு அதில் வந்து இந்த சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பட்டரை உருக்கிக்கலாம். பட்டர் ப்ளஸ் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது மார்ஜரின் எடுத்திருக்கேன். நான் மார்ஜரின் நம்மகிட்ட இல்லைன்னா ஆயிலே எடுத்துக்கலாம். பட்டரும் ஆயிலும் பாதி பாதி எடுத்து 1/3 கப் வந்து நம்ம எடுத்துக்கணும். பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர், ஒரு கப்பு மைதாக்கு 1.5 கப்பு சுகர், இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சுகர் ஆட் பண்ண பிறகு நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டிடக்கூடாது. அதனால் இதுக்கு தேவையான அளவு 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடரும் எசன்ஸும் நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸில் சொல்ல மறந்துட்டேன். கொக்கோ பவுடர் 1/4 கப்பு தேவைப்படும் நமக்கு. அதை இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த சுகரோட பட்டர், சுகர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா அது எல்லாமே கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஒரு பவுலில் எக்ஸை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறோம். 3 எக்கு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த அளவுக்கு 3 எக்கை உடச்சி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நமக்கு பீட்டர் தான் தேவைப்படும் அப்படிங்கிறது கிடையாது. சிம்பிளாக ஒரு ஸ்பூனோ ஒரு ஸ்பேட்யூலா வச்சே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹேண்ட் விஸ்கில் தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஈஸியாக எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ், நம்ம வீட்டில் சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த எசன்ஸும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக இதில் ஆட் பண்ண போகிறது வந்து சாப் பண்ண டேட்ஸ் வந்து நான் deseeded டேட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். கொட்டை இல்லாத டேட்ஸாக வாங்கி நல்லா அதை வந்து ஃபைன் சாப் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணால் தான் இந்த கேக்கில் வந்து நல்லா அது பேக் ஆகிறப்போ நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் மிக்சட் நட்ஸ் வச்சுருக்கேன். இதை லைட்டாக நம்ம வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கவரில் போட்டு கேஷ்யூ, பிஸ்தா, வால்நட்ஸ் மூணையுமே லைட்டாக, ரொம்ப உடச்சிடாதீங்க, பவுடர் மாதிரி ஆகிடக்கூடாது. லைட்டாக ஓரளவுக்கு கோஸாக உடச்சிட்டு அதை வந்து நம்ம இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நட்ஸ், டேட்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். இது எல்லோரும் பசங்கள்லேருந்து சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ப்ரௌனி ரெசிபி. இது எல்லாருமே இதை வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்க போகிறோம். அதில் ஒரு கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணணும். இதில் இப்போ நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த வந்து சுகரும் அந்த பட்டர் மிக்சர் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போது நம்மளோட எக் மிக்சரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா போட்டு இந்த ஹேண்ட் விஸ்க்லே வந்து நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ரௌனிக்கு வந்து நம்ம கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் எந்த ஸ்டேஜ்லையுமே வேறு பால், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடக்கூடாது. இதில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எக்கும் அந்த சுகர் மிக்சரும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மைதாவில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த எக் மிக்சரில் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடும். இது வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. நம்ம கேக் மாதிரி கிடையாது இந்த ப்ரௌனி. இது வந்து நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பேக் ஆகி வரும். நம்ம கேக் கன்சிஸ்டன்சி மாதிரி கொஞ்சம் இந்த தின்னாக வச்சிட்டோன்னா கேக் வந்து நமக்கு பேக் ஆகாது. அதனால் இந்தளவு திக்காக வச்சுக்கணும் நம்ம கன்சிஸ்டன்சி. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ப்ரௌனியில். அப்புறம் ஒரு கேக் டின் எடுத்து
நான் வந்து ஜஸ்ட்டு பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி அதில் வந்து இதை ஊற்றிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு நீளமான ட்ரேயில் தான் ஊற்றுறேன். இதில் வந்து இந்த ப்ரௌனி வந்து ரொம்ப எலும்பிலாம் வராதுங்க, கேக் அளவுக்கு உங்களுக்கு எலும்பி வராது. அதனால நான் இந்த ட்ரேலே ஊற்றுறேன். நம்மளோட ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டர் எல்லாத்தையும் அதில் ஊற்றிட்டு நான் வந்து அவனில் வச்சு பேக் பண்ணுறேன். 160 டிகிரிஸில் 40 to 45 மினிட்ஸ் நம்ம வச்சு பேக் பண்ணணும். அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சுக்கலாம். அவங்கவுங்க அவனை பொறுத்து இந்த பேக்கிங் டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் கழித்து லைட்டாக திறந்து பார்த்து ஒரு ஸ்க்ரூயரோ இல்லைன்னா ஒரு க்ளீன் நைஃப் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா அது வந்து இந்தளவு பர்ஃபெக்டாக வந்தால் தான் உள்ளே வந்து நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நல்லா ஒட்டாமல் எதுவுமே ஒட்டலை பாருங்கள் அந்த நைஃப்பில். அதனால் இது நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போது நம்ம வந்து இந்த ப்ரௌனியை அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் அது கூல் ஆகட்டும். நம்ம கூல் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்களா, ரொம்ப இந்த கேக் அளவுக்கு இது வந்து பொங்கி வராது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஊற்றினேன். இப்போது நம்ம இந்த கேக்கை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக சைட்ஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக ஒட்டியிருக்கிறதுனால அதை எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து அழகாக அடுத்த பிளேட்டில் வந்து நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இது நல்லா கூலானதுக்கப்புறமா நம்ம வந்து பின்னால் வச்சு இருக்கிற அந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும் போது அதை கட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அப்போ வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும் கேக்கு. இந்தளவு நல்லா கூலான பிறகு நம்ம கட் பண்ணி வெனிலா ஐஸ்கிரீமோடு சேர்த்து நம்ம சர்வ் பண்ணோன்னா நம்மளோட எம்மியான டேட்ஸ் ப்ரௌனி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.